கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கான வேத தியானம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனம் பாபிலோன் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு 70 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க விடுதலையாகி வரும்போது கர்த்தரால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்த வசனம். அவங்க 70 வருஷம் அந்த தேசத்தில் அடிமையாக இருந்திருப்பாங்க. அடிமையாக இருக்கும்போது அவங்க எவ்வளோ கஷ்டத்தோடு இருந்திருப்பாங்க. நினச்சிருக்கிறது எதுவுமே கிடச்சிருக்காது. எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கையில் ஏமாற்றமாகவே இருந்திருக்கும். எப்படா என்னை இதுலேருந்து யாராவது காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது தான் கர்த்தர் அவங்கள விடுதலையாக்குறாரு. அப்போ அவங்க என்னென்னலாம் நினச்சிருந்தாங்களோ, என்னென்ன காரியங்களெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சிருந்தாங்களோ அந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் அறிந்து அதற்கேற்றபடி செய்தார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அப்படியாக செய்வார். ஆமென்.